தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சரி, உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு ஹீரோ, அதாவது ஒரு சினிமா நடிகர் வர போறாரு. ஓகேவா? ஓகே, அவர் யாருங்கிறது நான் க்ளூ கொடுப்பேன், நீங்க கரெக்டா கெஸ் பண்ணோம். ஓகே, அவர் வந்து எல்லாருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாரு. ஓகேவா? நல்ல கில்லி மாதிரி இருப்பாரு. ஓகே, போன வருஷம் தான் சிவகாசி போயிட்டு வந்தாரு. யார் அவரு? ஹாப்பி தீபாவளி. உங்களை சந்திக்கிறதுக்கு எல்லாரும் ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்காங்க. எல்லா பசங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் சந்திக்கலாமா? ஹாப்பி தீபாவளி. விஜய், உங்க ஒவ்வொரு படத்துல வர கேரக்டர்ஸ் இவங்க வந்து அப்படியே அவங்க வேஷம் போட்டிருக்காங்க. ஓகே, நீங்க தான் சொல்லணும் எந்த படத்தோட கேரக்டர்னு சொல்லுங்க. எங்களை பார்த்து சொல்லுங்க. பத்ரி. பத்ரியா? ஓகே, ரைட். எங்களை பார்த்து சொல்லுங்க. கில்லி. கபடி டீமா? கபடி டீமா? ஓகே. எங்களை பார்த்து சொல்லுங்க விஜய். யாரு? திருப்பாச்சி. திருப்பாச்சி. இவங்களா? இவங்க வந்து வடுமாங்கா. சிவகாசி. சிவகாசியா? வெரி நைஸ், நல்லா இருக்கு. என்ன குட்டீஸ், விஜய் வரதுக்கு முன்னாடி நான் விஜய பார்த்து இந்த கேள்வி கேட்பேன் அந்த கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. உங்க முன்னாடி உட்கார்ந்திருக்காரு, சொல்லுங்க, கேளுங்க. உங்க பேர் என்ன? கே சத்யா. கே சத்யா. எந்த கிளாஸ்? 6th. ஓகே. கடவுள் உங்க நேரடியா வந்தா என்ன வரும் கேட்பீங்க? ஆஹா. சொல்லுங்க விஜய். என்ன வர்றான்லாம் ஒன்றும் கேட்க முடியாது. இதே மாதிரி நான் வந்து இருக்கணும் அப்படின்னு மாதிரி கேட்பேன். எதுல இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? டாக்டரா? நடிக்கிறது இல்லையா? அப்படியா? டான்ஸ் ஆடுவீங்களா நல்லா? சரிங்க, யாரு நல்லா பாட்டு பாடுவா? சரி, யாரோ ஒருத்தர் இங்க வந்து எனக்கு ஒரு பாட்டு பாடி காமிங்க. அப்படி போடே போடே போடே, அப்படி போடு கண்ணாலே. அப்புறம் இப்படி போடு இப்படி போடு. இப்படி போடு போடு போடு. இப்படி போடு போடு போடு, இழுத்து போடே கண்ணாலே. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. சூப்பரா, சூப்பர். முத்தம் கொடுக்கலாமா? ஓகே, பாய். அப்படி போடு போடு போடு, அப்படி போடு கண்ணால. அப்படி போடு போடு போடு, இழுத்து போடு கையால. நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா படிப்பீங்களா? ஓரளவுக்கு படிப்போம்மா. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து ஜியாகிரபின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த மேப்ஸ், இந்த உலக வரைபடம், எந்த கண்ட்ரி எங்க இருக்கு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு எது பிடிக்கும்? மேக்ஸ். சூப்பரா. புலியா கணக்குல? என் பேர் சக்திவேல், 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? ஓகே. ஆமா, பார்த்தா தெரியல. இந்த வருஷம் எப்படி பப்ளிக் எக்ஸாம்ல நல்லா ஓகேயா? ரெடியா? ரெடி. நீங்க ஸ்கூல்ல படிக்கும்போது டீச்சர் கிட்ட அடி வாங்கியிருக்கீங்களா? நிறைய வாங்கியிருக்கேன். நிறைய வாங்கியிருக்கேன். வெளியெல்லாம் நிக்க வச்சிருப்பாங்க, முட்டியெல்லாம் போட சொல்லுவாங்க. நீங்க எப்படி அதுல? நான்லாம் ஹோம்ஒர்க் கேட்பேன், ஹோம்ஒர்க் செய்யலாம் தானே அடி வாங்குவேன். அது வெளியெல்லாம் நிக்க மாட்டேன். சரி, ஓகே.
என்னடா பாக்குற? ஏய், லுக் என்னடா அங்க விடுற? லுக் இங்க விடு. மாவள யாரடி சீண்டி பாக்குற? டாப் போட்ட பேசுற. ஏய் டேய், ஆத்தா வந்திருக்கேன்டா. ஆத்தாவா? ஆஹா, நேத்து வந்து ஆத்தா இன்னும் இறங்கல போல இருக்கே. அது என்னடா வேட்டி கட்டு? ஊரு ஸ்டைலு. அவுத்து விடுறா. அது விட்டுற. ஏய், டேய், ஆத்தா வாடா. டேய், போடா. டேய், நில்டா. ஆத்தா மனசுல அதான் இதன்னு நினைக்க வச்சு நாளைக்கு என்ன ஏமாத்துன, ஆத்தா உனக்கு ஆப்பு வச்சிருவேன். ஆத்தா ஆப்பு வைக்குதா? அண்ணே, நான் பெட் கட்டின மாதிரியே எத்தனை போட வர சொன்னேன். பயந்தாரா? ஆமா. மாவள பெட் கட்டினா விட மாட்டேடா. இதை விட கேவலமெல்லாம் நம்ம ஊர்ல எத்தனை பொம்பளைங்க திட்டிருக்காங்க. அப்பெல்லாம் நீ கோவப்பட்டிருக்கியா? ரொம்ப பசிக்குதா? வாடா உள்ள போய் சாப்பிடலாம். ஏத்தா கருப்பு சாப்பிடலாமா? எவனுக்கும் சாப்பாடு இல்ல, போங்கடா. அண்ணா நீங்க சும்மா ஸ்டைலா அழகா இருக்கீங்களே எப்படி? நிஜமா சொல்றேன், நிஜமா அழகாவா இருக்கேன் தானே? இல்லையே, எக்ஸசைஸ் பண்ணு, அதான் மெயின் திங். நீ பண்ணுவியா? காலைல எழுந்து எல்லாரும் பண்ணுவோம். அப்படியா? அங்கிள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ யார் அங்கிள்? அஜித் அங்கிளா, சூர்யா அங்கிளா, விக்ரம் அங்கிளா? எனக்கு எல்லாரையும் பிடிக்கும்மா. எனக்கு அஜித்தை பிடிக்கும், சூர்யா பிடிக்கும், விக்ரம் பிடிக்கும், எல்லாரும் எனக்கு பிடிக்கும். எல்லாருக்கிட்டையும் ஒரு தனி ஒரு டேலண்ட் இருக்கு இல்லையா? அது மாதிரி எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். அங்கிள் நீங்க சினிமாவில் வில்லன்கள் எல்லாம் பயங்கரமா அடிக்கிறீங்களே, நிஜமாவே அப்படி அடிப்பீங்களா? இல்லம்மா, அது சும்மா நடிப்பு தானே. அடிக்கிற மாதிரி அடிப்போம், இப்படி அடிக்கிற மாதிரி அடிப்போம், ஆனா அடிலாம் படாது. நானும் உங்களை மாதிரி பெரிய ஹீரோ என்னன்னா உனக்கு நடிக்கிறதுல ஆசையா? ஓகே, நீ முதல்ல உன்னோட அந்த பேசிக் எஜுகேஷன்லாம் இருக்குல்ல, ஸ்கூல் காலேஜ் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிரு. அது முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து உன்னோட இந்த இன்ட்ரெஸ்ட்ல நிறைய படம் பாரு, டான்ஸ் கற்றுக்கோ, ஃபைட்டு கற்றுக்கோ. இன்ட்ரெஸ்ட் வேணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபீல்டுன்னு இல்லை, எந்த ஃபீல்டில் வேணாலும் வரலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நீங்க நடிச்ச படத்துல எந்த படம் உங்களுக்கு பிடிச்சது? எனக்கு ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு படம் பிடிக்கும். கில்லி பிடிக்கும், திருப்பாச்சி பிடிக்கும், சிவகாசி பிடிக்கும், திருமலை பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். சின்னையா வாட்யா இல்ல போன் அமெரிக்கால இருந்து டாடியா மை ஹெட் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல லோக்கல் இந்தியால இருந்து யாரோ மமதியா? மமதி ஹாய் மமதி. ஹாய் சின்னையா. உலகத்துக்கு வேணா நான் சின்னையாவா இருக்கலாம். கமல் மாதிரி பேசுறான்டா அவன். ஆனா உங்களுக்கு போத்ரி 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 ரஜினி மாதிரி பேசுறான்டா. சாரி, உங்க பிஸி டைம்ல நான் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டேன். Hey, in front of you like that, no, yeah. ஓகே விஜய், பசங்க கூட எல்லாம் இன்டராக்ட் பண்ணியாச்சு. எப்படி இருக்கு ஃபீலிங் உங்களுக்கு? அதாவது இன்ட்ராக்ஷன்ன்றதை விட சும்மா அவங்கள மீட் பண்ணி அவங்க கூட இருக்கிற அந்த ஃபியூ மினிட்ஸ் தான் எனக்கு அது சந்தோஷம். அது அவங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக. ஏன் நீங்க தமிழ் தவிர வேற எந்த மொழியிலயும் நடிக்க மாட்டேங்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, அடுத்து லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஓகே, நமக்கு லாங்குவேஜ் தெரியாம இன்னொரு இதுல போய் நடிக்கிறது தெலுங்கு தெரியும்ல உங்களுக்கு? இல்ல, தெரியும், ஒரு படமா பார்த்தா புரியும் என்ன பேசிக்கிறாங்கன்றது. Okay. பட் அது பேசலாம் எனக்கு வராது, நமக்கு தமிழ் மட்டும்தான். விஜய், சினிமால போட்டிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? சினிமான்னு இல்லைங்க, எந்த துறையா இருந்தாலும் போட்டி வந்து முக்கியம்.
அது இருந்தால் தான் நம்ம வந்து சரி அவங்கள விட நம்ம இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கும். பிகாஸ் இப்போ காம்படிஷன் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க, எக்கச்சக்க பேர் வராங்க ஹீரோ ரோல்ஸ்க்காக, ஹீரோயின் ரோல்ஸ்க்காக. இல்லை போட்டி இருக்கணும், அதான் சினிமான்னு சொல்ல, அதான் சொன்னேன் எந்த துறையாக இருந்தாலும் இருக்கணும். பட் அந்த போட்டின்றது ஆரோக்கியமான ஒரு போட்டியாக இருக்கணும், இந்த பொறாமை அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு யார் போட்டின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் எல்லாரையுமே போட்டியாக தான் நினைக்கிறேன். வர இன்னைக்கு என்ட்ரா ஒரு புது ஹீரோவாக இருந்தால் கூட அவரை கூட நான் போட்டியாக தான் நினைக்கிறேன். எல்லாருமே ஒரு டேலண்டோட தானே வர்றாங்க. போக்ரி படத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பிரபுதேவா டைரக்ஷன்ல நீங்க நடிக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம். போக்ரி படம் இப்போதான் ஒரு 60% முடிஞ்சிருக்கு. ஓகே. பிரபுதேவா சூப்பரா பண்ணுவார். அவர் மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆட சொல்றாரு. ஒரு மாதிரி யாராலையும் ஆட முடியாதுங்க. ஓகே. ஏதோ ட்ரை பண்ணி அப்படியே ஆடி இருக்கோம். ஓகே. அவர் சீன்ஸு, ஃபைட்ஸு, சாங்ஸ் எல்லாத்துலேயும் அவருடைய ரொம்ப நல்லா பண்ணுறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒவ்வொரு டேயும் ஷூட்டிங் போகும்போது அவரோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ 60% முடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் ஏதாவது நடக்குதா? டெய்லி அந்த ஒவ்வொரு சீன் அவர் கன்சீவ் பண்ணுற விதம், அதுக்குள்ள அவர் ஏதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத சில விஷயங்கள்லாம் அவர் செய்வார். நம்ம வந்து ஓகே இந்த சீன் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போவோம் இல்லையா, அதுக்கு நேர்மாறாக வேறு மாதிரி ஒன்று பண்ணுவார். உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதெல்லாம். ஸோ அது மாதிரி கண்டிப்பாக இந்த படம் அவருக்கும் சரி எனக்கும் சரி நல்ல பெரிய படமாக அமையும். ஜென்ரலாக எல்லா படத்துலையும் ஒரு ஸ்டைல் வைப்பீங்களே நீங்கள், இந்த படத்தில் எந்த மாதிரி ஸ்டைல் வச்சுருக்கீங்க? இதில் ஸ்டைலுன்னு பார்த்தா அவர் வந்து என்கிட்ட வேலை வாங்குற விதம் வந்து புதுசாக இருந்துச்சு. எனக்கே நடிச்சிட்டு இருக்கும் போதே சரி ஏதோ புதுசாக நம்ம பண்ணுறோன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக படம் பார்க்குறவங்களுக்கும் அது தோணும். அந்த பர்ஃபார்மன்ஸில் சொல்கிறேன். இப்போ நானாக இருக்கட்டும், அஸ்வின் இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே ஒரு வித்தியாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் வாங்குறாரு. அண்ட் வடிவேல் காம்பினேஷன்ல நடிக்கிறது எப்படி இருக்கு விஜய்? ஐயோ அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், அவரோட நடிக்கவே முடியாதுங்க. நீங்களே நல்ல காமெடி பண்ணுவீங்க as such. அவங்க கூட அவர் பண்ணும்போது இன்னும் கேட்கவே வேண்டாம். இல்ல பண்ணிருக்கேன் பகவதி சச்சின்லாம். பட் அதான் அவரோட சேர்ந்து நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடும் அவரோட நடிக்கும் போது. சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். நிறைய ஃபிலிம்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அவரால். அவர் வேற ஏதோ ஷூட்டிங் நடக்குதுன்ற மாதிரி அவரு சைலண்டா இருப்பாரு. கூட இருக்கிறவங்க எல்லாரும் கலன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப் இருக்கு இந்த படத்துல. அது அவர் நார்மலா அவர் நடந்தாலே இது பண்ணாலே உட்கார்ந்தா ஓடினாலே காமெடியா இருக்கும். அந்த கெட்டப்ல அவர் பார்க்கும் போதே காமெடியா இருக்கு. போன தடவை கேஸுக்கு வந்து பல லட்சம் ரூபாய் போச்சு. ஆமா, இந்த தடவை எத்தனை லட்சம் ஆனாலும் இந்த கேஸ நான் விட மாட்டேயா. எப்ப பார்த்தாலும் ஏன் கூடவே உங்களுக்கு என்ன பண்ண சொல்றேன்? யாரு பார்த்து நம்ம ஊருக்கார போய் சத்த மாதிரி இருக்கு. என்ன தெரியல உனக்கு? ராணி நான் தானே செல்லத்தாய்மே வடிவேலாடா நீ. அட சின்ன பிள்ளைல ஓடியாந்தவனா? ஆமாடா, கிளவி சத்த கூட வரலடா. ஆமாடா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது நம்ம கிட்ட தானே. நிறைய வச்சிருக்க? இல்ல நான் சம்பளத்துக்கு வாங்குறேன். அப்படியா? நல்லாறா. டீ சாப்பிடுறியா? வேணாம்டா நீயே சம்பளத்துக்கு இருக்கடா. இல்ல சாப்பிடு. இது யாரு? அது நம்ம போய் ஆரம்பம். அப்படியா? சரி டீ சாப்பிட. வேணாம்டா. இல்ல நீ சாப்பிடுற. ஊர்க்கார. சேச்சே, சொந்த ஊருக்காரங்கன்னு வேற சொல்ற. 2 டீ தானே சாப்பிட்டு போட்டு. அது யாருப்பா? அவர்தான் முதல்ல. வணக்கம் தம்பி. வாங்க சாப்பிடலாம். வேணாம்டா, சாப்பிட போற நேரத்துல டீ எதுக்குடா? இந்த பாரு, அப்ப சாப்பாடு சாப்பிடு. சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, நம்ம ஊர்ல நீங்க வந்து சாப்பிடாம போனீங்கன்னா நாளை போல வீட்டுல வந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேனே. சாப்பிட நீங்க. என்னடா நம்ம ஊருக்கார போய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. இப்ப சாப்பிடணுங்க. ஆமா. டேய் எல்லாரும் வாங்கடா. நம்ம ஊருக்கார போய் ஹோட்டல் வச்சிருக்கேன், அங்க என்ன வெட்டி போச்சு. எல்லாரும் போய் திருப்பியா சாப்பிடுங்க. இவங்க இல்ல யாரு? இது யாரா? நம்ம வயலுகப்பா. கேஸ் நடக்குதுல, அண்ணனுக்கு ஒரு சேஃப்டி. லாரி பின்னாடி நிக்குது. லாரியா? ஆமா. நானுமாடா பாசக்கார பயிலுக விட்டுட்டு சாப்பிடவே மாட்டீங்களா? நீ சாப்பிட கூப்பிட்டு தப்பா போச்சு. பாக்குறானே சாப்பாட மொத்தமா ஊத்தி இட்லி பண்ண சாட்டிடா. அதவா 2 டீ கேட்டு அலோவ் பண்ண.
ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. நானும் 2 பேரும் தாப்பா நினைச்சேன். ஆனா இங்க நிக்கிறவங்க பூரா எங்க ஊருக்காரன்னு தெரியாம போச்சுப்பா. தயவு பண்ணி கணக்கணக்குல கை வச்சவாப்பா. சேச்சே, கணக்குல எல்லாம் கை வைக்க மாட்டேன். தேங்க்ஸ்ப்பா. ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளமே கிடையாது.